செய்திகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் ஏஐடியூசி சார்பில் சேதராப்பட்டு ஜிவிஎம் மஹாலில் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் குருத்தோலை ஞாயிறுவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய யோவான் ஆலயத்தில் நடைபெற்ற பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளில் மலர் தூவி மரியாதை செலுத்திய திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் ஏஐடியூசி சார்பில் சேதராப்பட்டு ஜிவிஎம் மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். ஏஐடியூசி துணைத் தலைவர் மோதிலால் வரவேற்புரையாற்றினார். ஏஐடியூசி அகில இந்திய தேசிய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரையாற்றினார். ஏஐடியூசி தமிழ்நாடு செயலாளர் பாஸ்கர், புதுச்சேரி ஏஐடியூசி கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன், மாநில செயலாளர் தயாளன், மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில செயலாளர் பாஸ்கரன், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். இக்கருத்தரங்கில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பல்வேறு மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும். புதுச்சேரி அரசு 2024ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச கூலியை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கிட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தொழிலாளர் துறை கணக்கெடுப்பு நடத்தி வேலை உத்தரவாதம், இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்திட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களின் குருத்தோலை ஞாயிறுவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய யோவான் ஆலயத்தில் நடைபெற்ற பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவகாலத்தினை கடைபிடிப்பது வழக்கம். தவகாலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. புனித வாரத்தின் தொடக்க நாள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலேம் நகரின் வீதிகளில் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்பொழுது வழி நெடுகிலும் மக்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசானா பாடல்களை பாடினர். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறை கடைபிடிக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி தூய யோவான் ஆலயத்தில் ஆயர் இமானுவேல் கோயில் பிள்ளை தலைமையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஒசானா பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசலிகா, ஜென்மராகினி மாதா ஆலயம், கப்சு கோவில், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா கோவில், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் பாரதி பூங்கா அருகில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அன்னரது சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜி சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதன் பிறகு அபிஷேகப்பாக்கம் மற்றும் TN பாளையம் கிராமங்களில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அங்குள்ள கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர்களோடு கலந்துரையாடினர். அவர்களது குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது இலவச வீட்டுமனை பட்டா, சாலை வசதி மற்றும் மின்வசதி ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கிராம மக்களுக்கு அவை அனைத்தும் செய்து தரப்படும் என்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் உறுதியளித்தார். அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளில் மலர் தூவி மரியாதை செலுத்திய திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தையும் சமூக நியாயத்தின் முன்னோடியுமான டாக்டர் BR அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று சமத்துவ நாளை ஒட்டி திமுக மாநில துணை அமைப்பாளரும் திமுக கொறடாவுமான திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தனது தொண்டர்களுடன் இணைந்து உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள சோனாம்பாளையம், திப்புராயப்பேட்டை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் எழுந்துள்ள அவரது திருவுருவ புகைப்படம் மற்றும் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
இதையடுத்து சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சமூக நீதி, சமத்துவம், கல்வி, ஒடுக்குமுறை எதிர்ப்பு உள்ளிட்ட அம்பேத்கரின் கொள்கைகளை நிறைவேற கூறும் வகையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையல்ல, அதை நடைமுறை வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும் என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உறுதியுடன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில பிரதிநிதி மணிகண்டன், மாநில ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், தொகுதி துணை செயலாளர் ராஜ், கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், சேகர், கோமுகி, ஈசாக்கு, மாயவன், ராகேஷ், ராஜபிரபாகரன், மகளிர் அணி ஜாஸ்லின் வைத்தீஸ்வரி, நிர்வாகி ஆறுமுகம், தொழில்நுட்ப அணி சுகுமார், இளைஞரணி பாஸ்கர், மோரிஸ் ரகுமான், பவித்ரன், கார்த்திக், நவரசன், பரணி, சித்தார்த், திருநாவுக்கரசு, பல்வேறு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1000 பெண்களுக்கு புடவைகள், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் சலீம் பாஷா, ஷகில், பச்சைவாழியம்மன் மற்றும் கணபதி, சங்கர் ஐயப்பன், ரகுமான் கலியமூர்த்தி, ஜீவா கர்ணா, பாஸ்கர் அருள், சரத் செந்தில், விக்ரமாதித்தன், சஞ்சய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக இந்தியாவின் சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இயக்க தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் அவரை தொடர்ந்து இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்களும் பலர் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் என பலர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் ஏஐடியூசி சார்பில் சேதராப்பட்டு ஜிவிஎம் மஹாலில் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் குருத்தோலை ஞாயிறுவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய யோவான் ஆலயத்தில் நடைபெற்ற பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளில் மலர்தூவி மரியாதை செலுத்திய திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள்